சரி, இவங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுது. உங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு ஏதாவது பேசணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கால் பண்ணி பார்க்கணும். ஹலோ ஹலோ. மச்சான், நான் ஆண்டனி பேசுறேன்டா. எப்படிடா இருக்கு? The next day. என்ன தெரியலீங்களா? நான் தான் மேல் வீட்டுல குடியிருந்தோம் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். பேர் ஆண்டனி. உங்களுக்கு தெரியலீங்களா? என்ன பண்றது, இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சார் இல்லீங்களா? இல்ல, நான் எல்லாரும் வெளிய போயிருக்காங்க வேலைக்கு. அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. உட்காருங்கண்ணா. அப்புறம்னா இப்ப எங்க இருக்கீங்க? நான் இங்க பூந்தமல்லில தான்மா இருக்கேன் நானு. ஆமால, நான் அப்பதையே சொல்லிருந்தீங்கல்ல, நான் பூந்தமல்லியில இடம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்ப எங்க அங்கேயேதான் இருக்கீங்களா? நான் அங்க ஃபர்ஸ்ட் போயிருந்தேன்ல, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிட்டு இருக்கு நினைக்கிறேன். இடம் வாங்கி வீடு கட்டி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 லேண்டு கூட நான் வாங்கிட்டேன் நானு. நீங்க கூட சொல்லுங்க, நம்ம அந்த இடத்துல கூட நம்ம பார்க்கலாம். நானும் வாங்கணும் தான் பாத்துட்டு இருக்கோம். வாங்குற சம்பளமே கைக்கும் வாய்க்கும் சரியா இருக்குது. என்ன பண்றதுன்னு தான் எங்களுக்கும் தெரியல. என்னம்மா நீ இப்படி சொல்ற? அப்ப என்ன நீங்க வாடகைங்க கட்டிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன உங்களுக்கு செலவாயிட்டு இருக்கு? வாடகையாண்ணா, அப்ப 3000 கட்டிட்டு இருந்தோம், இப்ப 30,000 கட்டிட்டு இருக்கோம். என்னமா சொல்ற? 30,000 கட்டுறீங்களா? 30,000 ரூபாய்க்கு இஎம்ஐல பே பண்ணி இடமே வாங்கியிருக்கலாமே. 30,000 ரூபாய் இஎம்ஐ பே பண்ற மாதிரி நம்ம ஏதாவது பூந்தமல்லியில இடம் இருக்குதா? நீ ஏமா கவலைப்படுற? நீ கட்டுற 30,000 ரூபாய் ரெண்டுக்கு 30,000 ரூபாய்க்கு இஎம்ஐல நான் பூந்தமல்லில உங்களுக்கு நான் இடம் வாங்கி தரேன். நானு கவலையே படாதீங்க, அது என்னோட பொறுப்பு. சரிம்மா, நான் கிளம்புறேன். அது மாதிரி சார் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன் நானு. அதே மாதிரி நம்ம பூந்தமல்லியில என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்கு எது இருக்கு நான் நிச்சயமா எல்லாத்தையுமே சொல்லி அப்டேட் பண்றேன். நானு என் நம்பர் கொடுக்குறேன், அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சார் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்கம்மா. பாத்து போங்க. வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. எனக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து கண்டிப்பா சொல்லுங்கண்ணா. ஓகேம்மா ஓகேம்மா.